டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் 3 கருப்பு சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. மோடிங்கனாவே பொய்ன்னு தான் அர்த்தம். அவருடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்வது அல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களை போன்ற தொழிற்சங்கங்களை, தொழிலாளர்களை இதுவரைக்கும் அவர் சந்திக்கவில்லை. சந்திப்பதற்கான நேரம் கேட்டும் இன்னும் கொடுக்கவில்லை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எழுத்தாளர், சமூக போராளி, அமைப்பு சாரா தொழிலாளர்களினுடைய கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் மதிப்புக்குரிய அருள்தாஸ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். 2025 நவம்பர் 21 ஒரு தொழிலாளர் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பல சட்டங்களை தொகுத்து 4 தொகுப்புக்குள்ளே அதை அடக்கி கொண்டுட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த தொழிலாளர் சட்டங்கள், அதற்கு பிறகு உருவான தொழிலாளர் சட்டங்கள், இதை எல்லாத்தையுமே ஒன்றாக்கி ஒரு 4 சட்ட பிரிவுகளாக கொண்டு வந்தாங்க. இது தொழிலாளர்களுக்கு பல நன்மைகளை செய்யுது, தொழிலாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பரப்புரையை தொடர்ந்து இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2026லையும் அதில் சில சிறப்பு திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இதை ஒரு தொழிலாளர் அமைப்புசார் தொழிலாளர் அமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக, மாநில செய்தி தொடர்பாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒன்றிய மோடி அரசு, குறிப்பாக பாஜக அரசு முதலாளித்துவத்துக்கான அரசு, தொழிலாளர்களுக்கான அரசு கிடையாது. கார்ப்பரேட் முதலாளிகள் செல்வம் கொளிக்க, குறிப்பாக அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்ற கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். சரி, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்காகோ நகரில் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. இது அமெரிக்காவில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உழைக்கும் வர்க்கத்தினர் தொழிலாளர்கள் ஒன்று கூடி இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினுடைய பயனாக தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு, அந்த உரிமை கிடைக்கப்பட்டது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் பல்வேறு விதமான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் உழைக்கும் வர்க்கத்தினர் தான் அந்த நாட்டினுடைய முன்னோடிகள் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான பயன் தரக்கூடிய நல்ல சட்டங்களை உருவாக்குனார். ஆனால் இந்த ஒன்றிய பிஜேபி பாஜக அரசு 44 சட்டங்கள் தொழிலாளருக்கு சாதகமான சட்டங்கள், இந்த 44 தொழிலாளருக்கு சாதகமான இருந்த சட்டங்களில் 29 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய உரிமைகளை, சமூக பாதுகாப்பை, அவங்களுடைய உழைப்பு சுருண்டலை கம்ப்ளீட்டாக போக்குற விதமாக இந்த 4 சட்டங்களையும் மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. 2020 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது மிக கொடூரமான ஒரு விஷயம். எப்படின்னா, விவசாய தொழிலாளர்கள், டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் 3 கருப்பு சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் லோக்சபாவில் விவசாய சட்டத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரல் எதிர்கட்சிகள் குரல் எழுப்பும் பொழுது அதை எதிர்த்து வாக் அவுட் பண்ணி அவங்க வெளியே போன டயத்தில் மோடி அரசு இந்த தொழிலாளருக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்களை அறிமுகப்படுத்துது. அப்போ ஒரு சட்டம்ங்கிறது எதிர்கட்சிகளும் ப்ளஸ் ஆளுங்கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஜனநாயக முறைப்படி எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு, அரசமைப்பு சட்டம். அப்போ ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அவங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்கள பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கணும். அந்த சட்டங்கள் குறித்து எதிர்கட்சிகள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசு அனுமதிச்சிருக்கணும். ஆனால் தொழிலாளர்கள், அதாவது விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வாக் அவுட் பண்ண டயத்தில் இந்த ஒரு கொடுமையான 4 கருப்பு சட்டங்களை தொழிலாளருக்கு எதிராக ஒன்றிய அரசு திட்டமிட்டு புகுத்தியது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் 2020
2025 வரை கடுமையான போராட்டங்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள், ஏன் பிஜேபியினுடைய தொழிற்சங்கங்கள் கூட இந்த சட்டங்களை எதிர்த்தது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். தேசிய அளவில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தன. 2025 நவம்பர் மாதம் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இதுதான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதனுடைய இல்லை. இப்போ இந்த சட்டம் வந்து தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்கள் அப்படின்னு தான் மோடி அரசு வந்து விளம்பரப்படுத்துது. அவங்க தொடர்ந்து அப்படி தான் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு, நிரந்தர பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் தற்காலிக பணியாளர்களுக்கு, ஒப்பந்த பணியாளர்களுக்கும் இந்த சட்டம் வந்து வாங்கி கொடுக்குது. எப்படி நிரந்தர பணியாளர்களுக்கு ஓய்வு பெறுகிற போது பணி விடை அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுதோ அதே போல் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் கொடுக்குது இந்த சட்டம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பெண்களுக்கு இந்த சட்டம் இரவு நேரம் வேலை செய்கிறதுக்கும் அனுமதி கொடுக்குது. பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு இணையான ஊதியத்தை வந்து இந்த சட்டம் வாங்கி கொடுக்குது. பொதுவாக வந்து கிராமங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு 100 ரூபா சம்பளம்னா பெண்ணுக்கு 50 ரூபா சம்பளம்னுவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த சட்டம் செய்த தோழர். அதாவது ஒரு விஷயம், மோடிங்கனாவே பொய்ன்னு தான் அர்த்தம். சரி. அவர் என்னைக்குமே உண்மையே பேச மாட்டார். சரி. ஊதிய தொகுப்பு சட்டம் 2019 இருக்கட்டும், தொழில்துறை உறவுகள் தொகுப்பு சட்டம் 2020 இருக்கட்டும், சமூக பாதுகாப்பு தொகுப்பு சட்டம் 2020 இருக்கட்டும், தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் தொகுப்பு சட்டம் இதாக இருக்கட்டும், இந்த 4 சட்டங்களும் தொழிலாளர்களை உறிஞ்சக்கூடிய மிக மோசமான சட்டங்கள். அவருடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்வது அல்ல, தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டி முதலாளிகளுக்கு தங்களுடைய வளங்களை கொட்டி கொடுப்பது. இதுதான் இந்த சட்டங்களுடைய முக்கியமான குறிக்கோள்கள் கொண்டு வந்ததுடைய நோக்கம். அவருடைய இன்னொரு நோக்கத்தை நான் சொல்றேன். கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் இந்திய அளவில் 1,00,000 கோடி நிதி வந்து இருக்குது. தமிழ்நாடு அளவில் 7,000 கோடி கட்டுமான தொழிலாளருடைய பணம் வந்து இருக்குது. குறிப்பாக லெவி, ஒவ்வொரு கட்டுமான நிறுவனத்திலிருந்து 1% லெவி வந்து கலெக்ட் பண்ணணும். எப்படி பிஎம் கேர்னு ஒரு ஃபண்டை வந்து இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான கோடி கலெக்ட் பண்ணி எல்லா மக்கள் கொடுத்த பணம், இது வரைக்கும் அந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த பணத்தை 1,00,000 கோடியை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க இரவு வேலைகளில் பெண்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்குதுன்னு சொல்லி. ஒரு சுரங்க தொழிலில் இரவு வேலையில் பெண்கள் வந்து வேலை செய்ய முடியுமா? ஏற்கனவே நார்மலாக இந்தியாவிலேயே பல்வேறு விதமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இரவு வேலைகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், தொழிற்சங்கத்தினுடைய உரிமை இந்த 4 சட்டங்களால் பறிக்கப்படுது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் அங்கே வந்து ஒரு தொழிற்சங்கம் அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகும். இன்னொரு விஷயம், ஒரு தொழிலாளி வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டால் அல்லது ஏதாவது ஒரு இறப்பு நேரிட்டால் அல்லது ஒரு விபத்து நேரிட்டால் அதை தட்டி கேட்பதற்கு தொழிற்சங்கத்துக்கான உரிமை அந்த நிறுவனத்தில் கிடையாது. இந்த சட்டத்தில் அதை வந்து மறுத்திருக்காங்க. அப்புறம் இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது வெறும் 20,000 தான் கொடுக்குறான், அதை எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு முறையீடு செய்யணும்னா ஒன்று அந்த கம்பெனி நிறுவனத்திட்ட போவீங்க, இல்லைன்னா தொழிற்சங்கங்கிட்ட போவீங்க, இல்லைன்னா அரசின் சார்பாக தொழிலாளர் நலத்துறையிட்ட போவீங்க. இப்போ இந்த சட்டத்தில் இந்த 3 இடத்துக்கும் போக முடியாது. முன்னால் இருந்தக்கூடிய சட்டம் முத்தரப்பு ஒரு கமிட்டியை, அரசு தரப்பிலிருந்து, தனியார் நிறுவனத்திலிருந்து, தொழிற்சங்கத்திலிருந்து, பாதிக்கப்பட்ட நபரிடம் இதை வைத்து அவங்களுக்கான ஒரு இழப்பீடை பெற்றுத்தரும். ஸோ இப்படி அவ்வளவு அநீதிகள் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் எப்படி இது தொழிலாளர்களுக்கு சாதகமான என்ற சட்டத்தை நாம் சொல்ல முடியும்? ஒரு தொழிற்சங்க உரிமையை அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்தில் உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இந்த சட்டத்தின்படி தொழிற்சங்கம் அமைக்க முடியாது, தொழிலாளர்கள் போராட முடியாது, வேலை நிறுத்தம் செய்ய முடியாது. நீங்க வேலை நிறுத்தம் செய்தால் அவர்கள் நினைத்தால் எப்போ வேண்டுமானாலும் ஒரு கம்பெனிக்காரங்க உங்களை வேலையை விட்டு தூக்க முடியும், நீக்க முடியும். அதை எதிர்த்து நீங்கள் வந்து முறையீடு செய்ய முடியாது. முன்னால தொழிலாளர் நல நீதிமன்றங்கள் இருந்தது. தொழிலாளர் நல நீதிமன்றங்கள் மூலமாக போய் நம்ம வந்து முறையிட்டு அதுக்கான இழப்பீடை பெற முடியும். அதெல்லாம் இல்லை. அப்ப இவ்வளவு அநியாயமான விஷயங்களை இந்த அரசு கொண்டு வந்து விட்டு எப்படி இது தொழிலாளருக்கு சாதகமான விஷயங்கள் என்று சொல்ல முடியும்? இதுதான் எங்களை. தொழிற்சங்கம் அமைக்க முடியாது, வேலை நிறுத்த போராட்டங்கள் செய்ய முடியாது. அடுத்தது வந்து கம்பெனி நினைச்சா எப்போ வேணாலும் யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், அதற்கான மேல்முறையீடுகள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா இது ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் விரோத சட்டமால இருக்கு. இது தொழிலாளருக்கு எதிரான கருப்பு சட்டங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம்.
உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி சாம்சங் நிறுவனம். அந்த சாம்சங் நிறுவனத்தில் அந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இம்பிட்டவங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சு போராடினாங்க? தொழிற்சங்கம் அமைப்பதற்கான ஒரு உரிமையை கொடுங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய முக்கியமான போராட்டம். இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து நிலத்தை கொடுக்குறோம், தண்ணியை கொடுக்குறோம், அவங்களுக்கான மின்சாரத்தை கொடுக்குறோம். ஆனால் தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது இந்த ஒன்றிய அரசும் இந்த மாநில அரசும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறோம். பொதுவாக வந்து ஒரு தொழிலாளிக்கான வேலை நிரந்தரம், ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சுத்தமாக கிடையாதா இனிமே? அதாவது வந்து அவங்க வந்து ஒரு கொத்தடிமைங்க. அடடா, என்ன ஒரு கடுமையான ஒரு சொல்ல இருக்குது. தொழிலாளர்களை இந்த அரசு கொத்தடிமையாக கொண்டு போவதற்கான முயற்சிகளை எடுக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, குலத்தொழில் குலத்தொழில் ரீதியாக, சனாதன ரீதியாக அந்த தொழில் செய்யக்கூடியவர்களை இந்த குறிப்பிட்ட ஜாதிக்குள் அடைப்பதற்கான ஒரு முயற்சிகளை இந்த சட்டத்தில் கொண்டு வர முயற்சி எடுத்து வருகிறார்கள். இன்னொரு விஷயம், முன்னால தொழிற்சங்க ரீதியா நம்ம வந்து உறுப்பினர்களை பதிவு பண்ணோம் நலவாரியங்கள்ல. இன்னைக்கு அந்த முறை ஒழிக்கப்பட்டு ஈஸ்ரமம் என்ற முறை கொண்டு வரப்பட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு இந்தியா முழுசும் கோடிக்கணக்கான பணத்தை உழைக்கும் வர்க்கத்தினரிலிருந்து சுரண்டுகிறார்கள். எப்படி என்றால், முன்பு நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நலவாரிய பதிவுகள் செய்யும் பொழுது அதிகபட்சமாக ஒரு வருடத்திற்கு நாங்கள் உறுப்பினராக சேரும் பொழுது 100 ரூபா 150 ரூபா வாங்குவோம். நாங்கள் இன்னைக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் நிறுவனம் ஆன்லைன் மூலமாக ஈஸ்ரங்கிற பேரில் 1000 ரூபா ஒரு பதிவுக்கு வாங்குறாங்க. அவங்க சம்பளமே அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரும். அப்போ கிட்டத்தட்ட அவங்க 3 நாட்களுக்குடைய சம்பளத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். அவன் ஒரு தடவை பதிவு பண்ணி கார்டை கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் போய் ரினியூவலுக்கோ பணப்பயன்களுக்கோ கேட்டிங்கன்னா அவனுக்கிட்ட அந்த தகவல்கள் இருக்காது. மீண்டும் ஒரு 1000 ரூபா கொடுத்து மறுபடிக்கும் அவன் அந்த வேலைகள் செய்யணும். ஆனால் தொழிற்சங்கக்கிட்ட அப்படி கிடையாது. ஒருத்தர் உறுப்பினர் ஆனார்னா அவர் எந்த வருஷம் உறுப்பினர் ஆனார், என்ன ஒரு ஃபார்ம், என்ன தொழில் செஞ்சுருக்காரு, எப்போ ரினியூவல் பண்ணியிருக்காரு, என்னென்ன பணப்பயன்கள் வாங்கலாம், இதெல்லாம் அந்த தொழிற்சங்கத்திட்ட இருக்கும். ஸோ மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை முட்டாளாக்குவதற்கு அரசு செய்கின்ற ஒரு ஏமாற்று வேலை, குறிப்பாக தொழிலாளர்களுடைய உழைப்பை சுருண்டக்கூடிய ஒரு மோசமான வேலைகளை தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த மோசமான சட்டங்கள் தான் இந்த 4 கருப்பு சட்டங்கள். குறிப்பாக இப்போ ஒரு இஎஸ்ஐ இருக்குது, ஒரு பிஎஃப் இருக்குது, அவங்களுக்கான பணப்பயன்கள் இருக்குது. இப்போ இந்த சட்டத்தில் முன்னால் வந்து அரசு நமக்கு பணம் கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரு பென்ஷன் வரணும்னா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து நம்ம வந்து செலுத்தணும் அரசு. அப்போ மாநில அரசு மத்திய அரசு அவங்க போட்டு ஒரு பாதி பணத்தை, மக்களுடைய பணமும் அவங்க கொடுக்குற சூழலில் தான் இப்படி ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது அரசு ஒரு சமூக பாதுகாப்புங்கிறது தொழிலாளர்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த உழைக்கும் தொழிலாளருடைய வர்க்கத்தை நம்பிதான் ஒரு அரசாங்கம், மாநில அரசாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கம் இருக்கட்டும், செயல்படும். இந்த நாட்டை டெல்லி செங்கோட்டை முதல் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரை இந்த அத்தனை கட்டுமானங்களையும், தாஜ்மஹால் உட்பட அத்தனை கட்டுமானங்களையும் கட்டியவர்கள் கட்டிட தொழிலாளர்கள். அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு என்ன என்ற கேள்வியை பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து நாம் கேட்கிறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பெரிய பெரிய மாடிகளிலிருந்து, மெட்ரோ ரயில் திட்டங்களிலிருந்து, இன்னும் இதர அரசனுடைய கட்டுமான பணிகள் எல்லாம் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் மூலம் அதற்கான இழப்பீட்டையோ சமூக பாதுகாப்பையோ இந்த அரசு உறுதி செய்திருக்கிறதா என்றால் கேள்வி. பணியிட பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, அது அப்புறம் என்னது? அதாவது சுகாதார பாதுகாப்பு. நாங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவங்கள வந்து மெடிக்கல் செக்கப் ஃப்ரீயாக வந்து பண்ணுறோம். அவங்களுக்கு அடிபட்டு போச்சுன்னா எல்லாமே நாங்கள் பணியிட பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யா? வார்த்தைகளில் வந்து நம்ம வந்து எந்த மிகைப்படுத்தி எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த அரசு வெறும் 0வாக தான் இருக்குது. இப்போ சேஃப்டி ஹெல்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக இப்போ பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த தொழிலாளர்களுக்கு என்று அவங்களுக்கு குறிப்பாக அவங்க வந்து தொழில் ரீதியாக நிறைய நோய்கள் உருவாகும். அந்த நோய்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நோய்கள். இப்போ உப்பு ஆழத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக ஒரு நோய் ஏற்படும். சீக்கிரமே வந்து கண்ணு வந்து போயிடும். இன்னொன்று வந்து கால் வந்து
சிக்கலாயிரும். கல் உடைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் கட்டுக்கல்லை உடைக்கும் போது, ஆண்கள் கட்டுக்கல்லை உடைக்கும் போது, பெண்கள் ஜல்லியை உடைக்கும் போது துகள்கள் பட்டு கண்ணு ஒரு கண்ணு 2 கண்ணு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பொற்கொள்ள அந்த நகைகள் உருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விதமான நோய் இருக்கு. முடி வெட்டக்கூடிய தொழிலாளர்கள், முடி திருத்தும் தொழிலாளர்கள், அந்த முடியின் மூலமான ஒரு சில விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன் விற்கக்கூடிய தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு தொழிலாளர்கள் மத்தியிலும் பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அந்த நோய்களுக்காக தமிழ்நாடு முழுசும், இந்தியா முழுசும் லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமா தனியாக ஒரு சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒரு துறையை உருவாக்கி எல்லா அதிகாரிகளையும் அதில் நியமித்து அவங்களுக்கான என்னென்ன தொழில்களில் என்னென்ன நோய் வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் முக்கியமான பணி. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு துறையே கிடையாது. ஓஹோ, தொழிலாளர் நல வாரியம் இருக்கு. தொழிலாளர் நல வாரியம் செயல்பட்டு 10 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில். 38 தொழிலாளர் நல வாரியங்கள் போன அரசாலையும் அதுக்கு முந்தின உள்ள அரசாலையும் உருவாக்கப்பட்டது. அதில் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நலவாரியங்கள் கிட்டத்தட்ட 18க்கு மேலே. ஆனால் இந்த 18 நலவாரியங்களும் சுத்தமாக முடங்கி கிடக்கிறது, செயல்பாட்டுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், இந்த 4 தொகுப்பு சட்டங்களும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் இனிமே 38 நலவாரியங்களும் கிடையாது. 38 நலவாரியங்களையும் மோடி அரசு ஒழித்துவிட்டு ஒற்றை நலவாரியம், இந்தியா முழுசுக்கும் ஒற்றை நலவாரியம், கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மட்டும்தான் இருக்கும். இந்த 4 தொகுப்பு சட்டங்களும் நடைமுறைக்கு வந்ததால். ஓஹோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு என்பது போல ஒற்றை நலவாரியம். அந்த நலவாரியம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படும். எப்படி நீட்டு கல்வி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்றதோ அதே போல தொழிலாளர் நலத்துறை, இனிமே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்க முடியாது. கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்றது போல தொழிலாளர் நலத்துறையும் தொழிலாளருடைய உரிமைகளும் இனிமேல் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான 3 சட்டங்கள், உடலுழைப்பு தொழிலாளர் சட்டம், மீனவர் நல சட்டம், விவசாய தொழிலாளர் சட்டம், இந்த 3 சட்டங்களும் மாநில அரசால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான சட்டங்கள். இது மாநிலத்தினுடைய உரிமைகளை பேசக்கூடிய சட்டங்கள். இந்த ஒன்றிய அரசினுடைய 4 தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் இந்த 3 சட்டங்களும் நீர்த்து போகும். மாநில உரிமை பற்றி பேசக்கூடிய, மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடிய திமுக அரசு இந்த 4 சட்டங்களை எதிர்த்து ஒரு முறை கூட வாய் திறந்து பேசவில்லை. திமுகவுடைய தொழிற்சங்கமான தோமுசா தொடர்ச்சியாக இந்த 4 சட்டத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டது, அறிக்கையும் கொடுத்தது. ஆனால் அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய தோமுசாவுக்கு மேல் உள்ள தலைவர், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த சட்டத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, இந்த சட்டத்தையும் கண்டிக்கவில்லை, அறிக்கை விடவும் இல்லை. எங்க இந்த திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணாங்க. 12 மணி நேர வேலையை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாங்களே. இந்த சட்டங்கிறது 4 தொகுப்பு சட்டங்களுடைய ஒரு வடிவம் தான் அந்த 12 மணி நேர வேலை சட்டம். 4 சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 12 மணி நேர வேலை சட்டம் வந்துவிடும், நடைமுறைக்கு வந்துவிடும். ஏனால் அந்த 4 தொகுப்பு சட்டங்களில் அந்த சரத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான விளைவு திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் கடுமையாக எதிர்த்தனுடைய விளைவாக அந்த சட்டங்களை போன திமுக அரசு நிறுத்தி வைத்தது. 12 மணி நேர வேலை சட்டம். கார்ப்பரேட் கம்பெனிகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளையும் குளிர்விக்க, உழைக்கும் வர்க்கத்தினரை சுரண்டி அவருடைய உழைப்பு உரிமையை, தொழிலாளர் உரிமையை நசுக்குவதற்காக தான் அந்த 12 மணி நேரம் வேலை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார், குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார், விவசாய தொழிலாளருக்கு எதிரான சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அதை தாண்டி வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் உழைக்கும் வர்க்கத்தினரை, இந்தியா முழுவதும் 60 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், 93% தொழிலாளர்கள், தமிழ்நாட்டில் 3 கோடிக்கு மேற்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவில்லை. இந்த அரசுகள் யாருக்கான அரசுகள்? அதிமுக அரசு இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஆதரித்து லோக்சபாவிலே ஆதரித்து பேசினார்கள். அவர்களிடம்
இந்த சட்டங்கள் குறித்து ஒரு தெளிவு இல்லை, ஒரு புரிதல் இல்லை. தொழிலாளர் வர்க்கத்திற்காக அதிமுக அரசு நிற்கவில்லை. அதே தவறை திமுக அரசு இங்கே வெளியில், அதாவது பார்லிமெண்டில் அவர்கள் மொத்த எம்பிக்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக பார்லிமெண்ட்டுக்கு முன்னாக போராட்டம் நடத்துகிறார்கள். திமுக எம்பிக்கள் இங்கே தொழிற்சங்கங்களுடைய போராட்டத்தில் தோமுசா கலந்து கொள்கிறது. ஆனால் ஆட்சியில் இருந்த திமுக இந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசவில்லை, கண்டித்து அறிக்கையும் விடவில்லை, போராட்டமும் நடத்தவில்லை, இந்த சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானமும் கொண்டு வரவில்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுதான் நடந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுகவுக்கு இந்த சட்டம் குறித்த புரிதல் கிடையாது, திமுகவுக்கும் இந்த சட்டம் குறித்த புரிதல் கிடையாது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கக்கூடிய தாவேகா ஜோசப் விஜய் அவர்களினுடைய அரசுக்கு புரிதல் இருக்குமா? அதாவது திமுக அதிமுக இந்த இரண்டு அரசுகளுக்கும் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் குறித்து எந்த புரிதலும் இல்லை. ஆனால் புரிதல் இருந்தாலும் அவர்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டார்கள். தாவேகா அரசை பொறுத்த மட்டும் தற்போது அமைச்சராக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஒரு தொழிற்சங்க பின்னணியில் இருந்தோ ஒரு உழைக்கும் வர்க்கத்தினர் இருந்தோ அவர் வரவில்லை. இந்த சட்டங்கள் குறித்து நாம் 2 முறை நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் சார்பாக சந்தித்து நாம் மனு கொடுத்திருக்கிறோம். யார்கிட்ட அந்த மனு கொடுத்தீங்க? தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அவர்கள்ட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக தாவேகா அரசு சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அவருக்கும் இந்த தொழிலாளர்களுடைய தொகுப்பு சட்டங்கள் குறித்து புரிதல் இல்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இதற்கு முன்பாக தாவேகாவுடைய கட்சிக்கு, அதனுடைய தலைவருக்கு, அதனுடைய பொதுச் செயலாளருக்கு நாங்கள் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் குறித்து, தொழிலாளருக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்கள் குறித்து உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறோம், கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். இதுவரைக்கும் தாவேகா அரசும் இந்த 4 தொழிலாளருக்கு விரோதமான கருப்பு சட்டங்கள் குறித்து வாய் திறந்து பேசவில்லை. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இது குறித்து கண்டித்து அறிக்கையும் விடவில்லை. அப்ப எந்த அரசு வந்தாலும் தொழிலாளருக்கு விரோதமான அரசாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறோம். புரியுது. சரி, எதிர்காலத்தில் இந்தியாவில் வேலைநிறுத்தங்கள் செய்ய முடியாது, தொழிலாளர்களை நினச்சா கார்ப்பரேட்டுகள் எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடலாம், அவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு கிடையாது, அப்படிங்கிற சூழலில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த சட்டங்களுக்கு எதிராக ஒரு பாரிய போராட்டத்தை, இந்தியாவே அதிர்கிற போராட்டங்களை முன்னெடுக்கிற செயல் திட்டங்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. தமிழ்நாடு முழுசும் மட்டுமல்ல, இந்தியா முழுசும் பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சங்கங்கள் போராடிட்டு இருக்காங்க. பல முறை நம்ம வேலைநிறுத்த போராட்டத்தை செய்திருக்கிறோம், ரயில் மறியல் பண்ணியிருக்கிறோம். அனைத்து தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகளோட பேசி மிகப்பெரிய போராட்டத்தை ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னால் பண்ணியிருக்கோம். டெல்லியிலையும் இப்போ நம்ம ஜூலை மாதம் திட்டமிட்டிருக்கோம். இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ILO உடைய 144 சாசன பிரிவு படி முத்தரப்பு கமிட்டியை இந்திய அரசு குறிப்பாக பிரதமர் மோடியை கூட்டணும். இது ILOவில் இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த முத்தரப்பு மாநாட்டை இதுவரைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசு கூட்டலை. இதை கூட்டுனா நிச்சயமாக ஒரு சட்டங்கள் வரணும்னா இந்த முத்தரப்பு மாநாட்டை கூட்டின பின்பு அந்த 3 தரப்பு இருக்கக்கூடிய அரசு தரப்பு, தனியார் நிறுவனம், தொழிற்சங்கம், இந்த 3 தரப்புடைய விவரங்களை, அதாவது அவர்களுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கைகளை கேட்ட பின்புதான் இது போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இது ஒரு விதி. ஆனால் இதை அதை அப்படி ஒன்றிய அரசு செய்யலை. இன்னொரு விஷயம் நாம் முக்கியமாக பார்க்குறது, ஒவ்வொரு மே தினம், தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினம் வரும் பொழுது சிகப்பு சட்டையை போட்டுக்கொண்டு முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் மே தின பூங்காவில் போய் நிற்கிறாரு. ஆனால் தொழிலாளருக்கு விரோதமாக மிக மோசமான 4 சட்டங்கள் வந்திருக்கு, அதை கண்டிக்கணும். நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் சொல்லிட்டு அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றலைன்னு சொல்லும் பொழுது எங்களை போன்ற தொழிலாளருக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இல்லை, அதை தாண்டி நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தொழிலாளர்களுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதில் அங்கத்தினர்களாக இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய அந்த அரசுலையும் வெளியில் இருந்து இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய
ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கல, ஏன் தாவேகாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கல? அதாவது முக்கியமான கேள்வி நீங்க வச்சிருக்கக்கூடிய கேள்வி. இதை நாங்க எப்படி பார்க்குறோம்னு சொன்னா, திமுக அரசுல வந்து குறிப்பா வந்து போன முறை திமுக ஆட்சியில ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இன்னும் பிற கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட நாங்க இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக திமுக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், அதற்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியா 1 ஆண்டுகள் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 6 ஆண்டுகள் நாங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து வச்சுட்டு இருந்தோம். பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடு முழுசும் நாங்கள் பண்ணியிருக்கோம், மாவட்ட ரீதியாக பண்ணியிருக்கிறோம், மாநில ரீதியாக பண்ணியிருக்கோம், இந்திய அளவில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு விஷயத்துல என்ன நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் போன ஆட்சியில் ஆதரவு தெரிவித்த பிசிக உட்பட சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் உட்பட இவர்கள் நாம் நடத்தக்கூடிய தேசிய அளவில் மாநில அளவிலான மறியல் போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை பந்த் போராட்டங்களும் அதில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க ஒழிய திமுக அரசை, அதாவது முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு எந்த விதமான போராட்டங்களையும் அவங்க வந்து முன்னெடுக்கல. சட்டமன்றத்தில் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து அவங்க பேசினாங்க. ஆனால் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் எந்த விதமான போராட்டங்களையும் இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக அதை வந்து அவங்க வந்து முன்னெடுக்கல. திமுக அரசுக்கு ஒரு அழுத்தமும் கொடுக்கல. இந்த 12 மணி நேர வேலை திருத்த சட்டத்துக்கு அப்பம் பொழுதுதான் அவங்க வந்து ஒன்னா இணைந்து அவங்க அழுத்தம் கொடுத்து அந்த சட்டத்தை நிப்பாட்டி வச்சாங்க. ஆனா அந்த 12 மணி நேர வேலை திருத்த சட்டத்தை வந்து அவங்க நிப்பாட்டி வச்ச அந்த முனைப்பை இந்த தொழிலாளருக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை அவர்கள் வந்து கொடுக்கவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த சட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் மட்டுமே போராடினதை தவிர கட்சிகள் வந்து தமிழ்நாடு முழுசும் மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் வந்து முன்னெடுக்கலை. அதுல விசிகாவுடைய தலைவர் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இதை கண்டித்து அறிக்கை விட்டார். அறிக்கை விட்டு நாங்கள் நடத்திய நலவாரிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார். வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர்கள் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டார், பேசினார், சட்டமன்றத்திலும் பேசினார். அது போக வந்து சின்னதுரை எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ இருந்த சின்னதுரை அவர்கள், தலி ராமச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் வேல்முருகன் அவர்கள், அப்புறம் வந்து செல்வப்பிரந்தை அவர்கள், இவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் பேசினார்கள். ஆனால் இந்த கட்சிகள், இந்த நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் தொழிற்சங்கங்கள் மிக அதிகமாக உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள். ஸோ தொழிற்சங்கங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்களே ஒழிய திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. திமுக அரசுக்கு இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அவர்கள் உருவாக்கவில்லை. இதுவே ஒரு பெரிய தொழிலாளர் விரோத செயல் இல்லையா? இது நிச்சயமா இது தொழிலாளர் விரோத செயல் தான். இந்த முறை ஏன் இந்த இரட்டை வேடம் போடுறாங்க? இந்த முறை தாவேக அரசு அமைந்திருக்கிறது. அந்த அரசுக்கு எதிராக 2 கட்சியினுடைய சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தோழர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் 4 தொகுப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது, இந்த சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். இதே வந்து சிபிஎம் உடைய தோழர் வந்து மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். விசிகாவுடைய தோழர் அவர்களிடம் நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் இனி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு, அதனுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய முதலாளிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற தொழிற்சங்கங்களை, தொழிலாளர்களை இதுவரைக்கும் அவர் சந்திக்கவில்லை. சந்திப்பதற்கான நேரம் கேட்டும் இன்னும் கொடுக்கவில்லை. இதிலிருந்து நாம் இந்த அரசு இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக இதுவரை எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை, அறிக்கையும் கொடுக்கவில்லை. இந்த சட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம், ஏற்கனவே மாநில சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவோம், 38 நலவாரியங்கள் பாதுகாக்கப்படும், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதே எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை. அதை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கேரளா அரசை பொறுத்தமட்டில் இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக கோபால் கவுடா அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையிலே ஒரு 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த 4 தொகுப்பு சட்டங்களுடைய பாதகங்கள் சாதகங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக. அதை தமிழ்நாட்டில் நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம்.
அதை கூட இதுவரைக்கும் இந்த அது மாதிரி ஒரு குழுவை நியமித்து நியமித்து நீதிபதி ஹரிபரந்தாமன் தலைமையிலோ அல்லது ஜஸ்டிஸ் சந்துரு போன்ற நீதிபதி தலைமையிலோ ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த சட்டங்களுடைய சாதகங்கள் பாதகங்கள், இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தால் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாகும், 38 நலவாரியங்கள் பாதுகாக்கப்படுமா, 3 மாநில சட்டங்கள் பாதுகாக்கப்படுமா, இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையிலே ஒரு குழுவை அமையுங்கள் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஏற்கனவே இருந்த 2 அரசுகளும் தொழிலாளர்கள் குறித்து எந்த அக்கறையும் எடுக்கவில்லை, தொழிற்சாலைகளுடைய நலன் சார்ந்த சட்டங்கள் குறித்து எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவர்கள் பேருக்கு மட்டுமே, அதாவது வெளியில் சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் உழைக்கும் வர்க்கத்தினருடைய பக்கம் நிற்கிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் மே தினத்தில் தன்னுடைய சிவப்பு சட்டையை போட்டுக்கொண்டு மிகப்பெரிய புரட்சியாளர் இருந்த ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த தொழிலாளருக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்கள் குறித்து எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கவில்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவில்லை, கண்டித்து அறிக்கை விடவில்லை என்பதை நினைக்கும் பொழுது திராவிட கட்சிகள் கூட இதில் தொழிலாளருக்கு விரோதமாக நின்று விட்டார்களே என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆதங்கம். அதே தவறை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசும் செய்கிறது. தாவேக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் உண்மையிலே உழைக்கும் வர்க்கத்தினர், நீங்கள் மாற்றம் என்று சொல்கிறீர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் கொடுத்த மாற்றம்தான் இன்றைக்கு நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த மக்கள் மீதும் இந்த தொழிலாளர்கள் மீதும் அக்கறை இருந்தால் நீங்கள் எப்படி மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ, மாநில சட்டங்கள் குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ, மாநிலத்தினுடைய உரிமைகள் குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ, அதே போல மாநில சட்டங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கும், தொழிலாளர் சட்டங்களை பாதுகாப்பதற்கும் 38 நலவாரியங்களை, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இந்த நாட்டில் ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள், அன்ப்ரொடெக்டட் செக்டார்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் கிடையாது, அன்ப்ரொடெக்டட் செக்டார், அந்த அன்ப்ரொடெக்டட் செக்டார்ஸ்க்கு நீங்க ஒரு நல்லவித விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக வரக்கூடிய சட்டமன்றத்திலே நீங்கள் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக 38 நலவாரியங்களை பாதுகாக்கிறோம், 3 மாநில சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், ஒன்றிய அரசினுடைய 4 கருப்பு சட்டங்களை, தொழிலாளருக்கு விரோதமான கருப்பு சட்டங்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம். தொழிற்சங்கத்தின் மூலமாக தான் இனி நாங்கள் புதுப்பித்தல்களை செய்வோம், ஈஸ்வரம் மூலம் செய்ய மாட்டோம் என்பதை நீங்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினால் நீங்கள் உண்மையிலே மக்களுக்கான அரசு, தொழிலாளருக்கான அரசு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி தோழர். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய சிக்கல்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு மோசமாக கார்ப்பரேட்டுகளின் பக்கம் நின்று முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது, அதை அடிவொற்றி தமிழகத்தில் திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளுக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம்.